கடைசி படம் தானா? கடைசி படம்னா ஆமாம், அதான் கடைசி படம். அப்புறம் அரசியலில் வந்து சிக்ஸர் அடிக்க முடியலன்னா அப்புறம் திருப்பி முதல் படமும் ஆகும். அதனால் அதில் நான் நம்பலை, கடைசி படம்ன்றதை நான் நம்பலை. ஏன்னா அரசியலுக்கு வருவாங்க, அரசியலில் முழுசையாக ஏதோ ஒரு கனவில் வருவாங்க, கனவு நிறைவேறவில்லை என்றால் உடனே திரைக்கு திரும்பி விடுவார்கள். அதனால் கடைசி படம் என்பதை நான் நம்பவில்லை. இன்னொன்று, இந்த சென்சாருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு தனித்துறை. அவங்க சில பகுதிகளை நீக்க சொல்லியிருக்கலாம், அதற்கு இவங்க மறுப்பு தெரிவித்திருக்கலாம். நான் கேட்டேன், சில சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ்ட்டை கேட்டேன், எதுக்கு தாமதமாகுதுன்னா சில நேரங்களில் அது சமர்ப்பிக்கப்பட்டு சில இடங்களை நீக்க சொல்லியிருக்கலாம், இவங்க நீக்காமல் இருக்கிறதுனால அது தாமதமாக இருக்கலாம், அதனால கோர்ட்டு போயிருக்கலாம். ஆனால் இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் அரசியலில் எதிர்கொள்ள முடியாமல் உடனே பராசக்தி, நாங்கள் சக்தியை வேண்டிக் கொண்டிருக்கிறோம், பராசக்தியின் மகனுக்காக நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறோம். முருகன் வந்து பராசக்தியின் மகன். ஆக நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தேர்தல் அரசியலில் சினிமாவையும் உடனே கொண்டு போட்டியாக விட்டு அதில் உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் அதுவும் பராசக்தி என்ற பெயர் தான் வைக்க வேண்டி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.